வணக்கம் நண்பர்களே, கணிதம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். எக்ஸைஸ் 6.1ல 13 சம்ஸ் வரைக்கும் பார்த்தோம். அந்த 13 சம்ஸோட வீடியோ லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 14th sum. Sand is pouring from a pipe at the rate of 12 cm³ per second. The falling sand forms a cone on the ground in such a way that the height of the cone is always 1/6 of the radius of the base. How fast is the height of the sand cone increases when the height is 4 cm? இப்போ ஒரு பைப் இருக்கு, அந்த பைப் வழியா சாண்டை கொட்டுறாங்க பர் செகண்டுக்கு 12 cm³. அப்படி கொட்டும்போது கிரவுண்டில் அது வந்து ஒரு கோன் ஷேப்பில் ஃபார்ம் ஆயிருக்கு அந்த சாண்ட், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் அந்த கோனோட ஹைட் வந்து எப்படி இருக்குன்னா 1/6 ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த பேஸாக இருக்கான். இப்போ அதோட ஹைட் 4 cm இருக்கும்போது எனக்கு அந்த சாண்ட் கோனோட ஹைட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஓகேவா. இப்போ வந்து வால்யூம் ஆஃப் த கோன் கொடுத்துட்டாங்க, நம்ம ஹைட் ஆஃப் த கோன் தான் கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் த கோன் தான் 12 cm³ கொடுத்துட்டாங்களா, அதான் dV/dt = 12 cm³. சாண்ட் இஸ் போரிங் ஃப்ரம் அ பைப். அடுத்து ரேடியஸ் ஆஃப் த கோனை நான் ஆர்னும், ஹைட் ஆஃப் த கோனை ஹெச்னு எடுத்திருக்கேன், ஓகேவா. அட் டீங்கிற டைமில் இப்போது நமக்கு என்ன தெரியும்னா ஹைட் ஆஃப் த கோன் வந்து ஆல்வேஸ் 1/6 ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த பேஸ்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி எழுதலாம், h = 1/6 × ஆர்னு எழுதலாம். இப்போ வந்து இந்த ரேடியஸ் இங்கே இருக்குன்னா 6 இங்கே போச்சுன்னா r = 6hன்னு வந்திருக்கும், ஓகேவா. இது கிவன். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஹைட் ஆஃப் த கோன் இன்க்ரீஸ் ஆகிற ரேட்டை கண்டுபிடிக்கணுமா. அது என்ன, dH/dt. அது வந்து h ஹைட் வந்து 4 cm இருக்கும்போது எனக்கு dH/dtயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம dH/dt வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கு வந்து வால்யூம் ஆஃப் த கோன் என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும், 1/3 πr²hன்னு தெரியும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணாதானே அதோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிறத கண்டுபிடிக்கலாம். இப்போ டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். dV/dt = 1/3 π. அந்த ஆரோட வேல்யூ ஏற்கனவே என்னன்னு பார்த்தோம், 6hன்னு பார்த்தோமா, அதை அப்ளை பண்ணுறேன். 6h² × h. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் 36h² இருக்கும். இந்த ஹெச்சோட சேர்ந்து 36h³ மாறி இருக்கும். 1/3 π 36h³ இருக்கும். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுற டைமை பொறுத்து, அப்போ 3 முன்னாடி வந்துடும், 3 × 1/3 π 36h² × dH/dt பை செயின் ரூல், ஓகேவா. இப்போ dV/dtயோட வேல்யூ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல 12ன்னு, அதை சப்ஸ்டியூட் பண்றீங்க. 12 = 36 π h² dH/dt. இப்போ dH/dt அப்படியே வச்சுட்டு இந்த வேல்யூவை இங்க லெஃப்ட் சைடு எடுத்துட்டு போறேன். எடுத்துட்டு போகும்போது அது டிவிஷன்ல வருமா, அப்போ எனக்கு dH/dtயோட வேல்யூ என்ன கிடைக்குன்னா 1/3 π h² கிடைக்குது. இப்போ வந்து dH/dtயோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதோட ஹைட் வந்து எனக்கு 4 cm இருக்கும்போது dH/dt எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதை தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ ஹெச்சுக்கு இங்கே 4ன்னு சப்ஸ்டியூட் பண்றேன், ஓகேவா. சப்ஸ்டியூட் பண்ணும்போது dH/dt = 1/3 π, ஹெச்சோட வேல்யூ 4². இது சால்வ் பண்ணாக்கா 1/48 π cm/s வரும். அப்போ இது எப்படி எழுதுவோம், ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் த ஹைட் ஆஃப் சாண்ட் கோன் இஸ் 1/48 π cm/s. இது ஸ்கொயர் கியூப் எதுவுமே வராது, ஏன்னா ஸ்கொயர் வரத்துக்கு ஏரியாவும் இல்லை, வால்யூம் வரத்துக்கு கியூபும் இல்லை, ஹைட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ சென்டிமீட்டர் மட்டும் தான் வரும், ஓகே. 14th ப்ராப்ளம் ஓவர். நெக்ஸ்ட் 15th sum. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தி டோட்டல் காஸ்ட் C of x in rupees associated with the production of x units of an item is given by C of x. இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி மார்ஜினல் காஸ்ட் when 17 units are produced. இப்போ டோட்டல் காஸ்ட் C of xன்னு கொடுத்துட்டாங்க. அது வந்து எதோட அசோசியேட் ஆயிருக்குன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் x units of an item. இப்போ வந்து C of x கொடுத்துட்டாங்க, ஓகேவா. இந்த C of x வந்து எக்ஸை பொறுத்து தான் அதோட ரேட் வந்து மாறுது, ஓகேவா. இப்போ அது 17 யூனிட்ஸை ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் போது எனக்கு மார்ஜினல் காஸ்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கிவன் எடுத்து எழுதிக்கிறேன் C of x ஓட வேல்யூவை. இதை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ dC of x/dx டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3 × 0.007 x² வந்திருக்கும். 3யும் இந்த வேல்யூவையும் மல்டிபிள் பண்ணால் 0.021 x² மைனஸ் இந்த 2 இங்கே முன்னாடி வந்துடும்
2 into 0.003 அதை மல்டிபிள் பண்ண 0.006 இந்த எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸாக மாறிடும் ப்ளஸ் 15x வந்து 15ஆக மாறிடும் 4000ங்கிறது கான்ஸ்டன்ட் ஸோ 0 ஆகிடும். இப்போ டிசி ஆஃப் எக்ஸ் டிவைட் பை டிஎக்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இதில் அந்த எக்ஸுக்கு பதிலாக 17 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ரெக்வயர்ட் மார்ஜினல் காஸ்ட் கிடச்சிடும். அப்போது நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் எக்ஸ் ஈக்குவல் டு 17 சப்ஸ்டியூட் பண்ணி இதை சால்வ் பண்ண எனக்கு 20.97 கிடைக்கும். 20.967 கிடைக்கும். ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 20.97 கிடைக்கும். இதுதான் required marginal cost 20.97. 15th problem over. Next 16th sum. The total revenue in rupees received from the sale of x units of a product is given by r of x equal to 13x square plus 26x plus 15. Find the marginal revenue when x equal to 7. போன சம் பார்த்த மாதிரியே தான் அதில் மார்ஜினல் காஸ்ட் கண்டுபிடிச்சிருந்தோம். இங்கே மார்ஜினல் ரெவென்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஆர் ஆஃப் எக்ஸ் எக்ஸை பொறுத்து தான் மாறுது. ஓகேவா, எக்ஸ் யூனிட்ஸ் எக்ஸை பொறுத்து மாறுது. அப்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கிடைச்ச வேல்யூவில் எக்ஸுக்கு வந்து 7 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ரெக்வயர்ட் மார்ஜினல் ரெவென்யூ கிடச்சிரும். ஓகேவா, கிவன் என்ன ஆர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அந்த வேல்யூ எழுதிடுறேன். இப்போ வந்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற எக்ஸை பொறுத்து டி இன்ட்டு ஆர் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை டிஎக்ஸ். இப்போ வந்து இந்த 13x ஸ்கொயர் எப்படி எழுதலாம், 2 முன்னாடி இருந்துச்சுன்னா 13 into 2 26 ஆகிடும். 26x ப்ளஸ் இந்த 26x வந்து 26 மாறிடும். இது கான்ஸ்டன்ட் ஸோ 0 ஆகிடும். இப்போ டி ஆர் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை டிஎக்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் எக்ஸுக்கு 7 சப்ஸ்டியூட் பண்ணால் ரெக்வயர்ட் மார்ஜினல் ரெவென்யூ கிடச்சிடும். சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது 26 into 7 ப்ளஸ் 26னு வந்திருக்கும். இதை சால்வ் பண்ணாக்க எனக்கு 208 கிடைச்சிருக்கும். ஓகேவா, இதுதான் டி ஆர் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை டிஎக்ஸ் எப்போ எக்ஸ் வந்து 7 இருக்கும்போது. இதுதான் தி ரெக்வயர்ட் மார்ஜினல் ரெவென்யூ இஸ் rupees 208. 16th problem over. Next 17th sum. The rate of change of the area of a circle with respect to its radius r at r equal to 6 cm is இது வந்து சூஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் வந்து ரேடியஸை பொறுத்து மாறுதான், அதோட ரேட் மாறிட்டே இருக்கு. ஓகேவா, அப்படி மாறும்போது எனக்கு ரேடியஸ் 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது அதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும், பையா ஸ்கொயர்னு ஏ ஈக்குவல் டு பையா ஸ்கொயர். இதை வந்து ரேடியஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ டிஏ டிவைட் பை டிஆர் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் முன்னாடி வந்துச்சுன்னா 2 ஆகிடும், 2πr ஆகிடும். ஓகேவா, இப்போ ரேடியஸ் இங்கே இருக்குது. ரேடியஸோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2π into 6 12π ஆகிடும். அப்போ டிஏ டிவைட் பை டிஆரோட வேல்யூ 12π. இதில் வந்து ஆப்ஷன் பிக்கு தான் 12π இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 17th problem over. Next 18th problem. The total revenue in rupees received from the sale of x units of a product is given by r of x equal to 3x squared plus 36x plus 5. The marginal revenue when x equal to 15 is. இது வந்து ஏற்கனவே பார்த்த சம் தான். 16th சம் பார்த்தோம், அதை சூஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டோட்டல் ரெவென்யூ என்னன்னு தெரியும், ஆர் ஆஃப் எக்ஸ்னு தெரியும். இது எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், எக்ஸ் யூனிட்ஸ் கொடுத்துறாங்க. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டி ஆர் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் முன்னாடி வந்துச்சுனாக்கா 6x ப்ளஸ் இது 36, இது கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். இப்போ டி ஆர் ஆஃப் எக்ஸ் பை டிஎக்ஸ் வந்து 6x ப்ளஸ் 36. இப்போ எக்ஸோட வேல்யூ 15 சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 126 கிடைக்குது. ஓகேவா, மார்ஜினல் ரெவென்யூ வந்து 126. இதில் வந்து ஆப்ஷன் டிக்கு தான் 126 இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 18th problem over. Exercise 6.1ல 18 sums இருந்துச்சு. 18 sumsum பார்த்தாச்சு. புரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகணும்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.